செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் இந்த ஆண்டு ராணுவத்துக்கு செலவிடும் தொகையை 5,50,000 கோடி ரூபாயாக உயர்த்தி பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டின் பாதுகாப்புத் துறைக்கு அதிக அளவு செலவிட்டு வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்காவுக்கு இணையாக சீனாவும் போட்டி போட்டு ராணுவத்துறைக்கு அதிக அளவு தொகையை செலவிட்டு தங்கள் ராணுவத்தை நவீனமயமாக்கி வருகிறது. சீன அரசு 2012ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தங்கள் நாட்டு பாதுகாப்புத் துறைக்கு 5,50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கீட்டை விட 11.2% அதிகமாகும். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சீன நாடாளுமன்ற செய்தியாளர் லிஷியா வேஷிங், சீனாவின் ராணுவ பலம் அதன் இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர பிற நாடுகளை மிரட்டுவதற்கானது அல்ல என்றும் தெரிவித்தார். 中国有限的军事力量是为了维护国家主权、安全、领土完整，根本不会对其他国家构成威胁。 ஆசியா மற்றும் பசிபிக் கடற்பகுதியில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த முயல்வதை தடுப்பதற்காக சீனா இவ்வாறு தனது ராணுவத்தை பலப்படுத்த நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. நேபாள நாட்டில் காய்கறி விற்பனை சந்தையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பல கோடி ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் தீயில் எரிந்து நாசமானது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள மொத்த காய்கறி மற்றும் பழச்சந்தையின் குடோனில் சனிக்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டது. சில மணி நேரத்தில் சந்தையின் மற்ற இடங்களுக்கும் பரவிய தீ பின்னர் சந்தை முழுவதும் பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த விபத்தில் சந்தையில் பணிபுரிந்த 6 ஊழியர்கள் உயிரிழந்தனர். சந்தையில் வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள், பழங்கள் ஆகியவை தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். குடோனிலிருந்து மின்சார கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த நாட்டு போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவை சேர்ந்த ஹவாய் தீவில் எரிமலை வெடித்து தீப்பிழம்புகள் வெளியானது. இதில் நகர பகுதிக்கு தீ பரவியதால் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர். ஜப்பான், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் எரிமலை ஆபத்து அவ்வப்போது ஏற்படுவது போல அமெரிக்காவை சேர்ந்த ஹவாய் தீவிலும் எரிமலை திடீரென வெடித்து அக்னி ஜுவாலைகளை வெளியிட்டு மக்களை பெரும் பீதிக்குள்ளாக்குகிறது. ஹவாய் தீவின் தென்பகுதியில் கடந்த 2ஆம் தேதி எரிமலை வெடித்தது. அப்போது அதன் ஜுவாலையில் இருந்து தீப்பிடித்துக் கொண்டது. அந்த தீ கிராம பகுதிகளை சுற்றி எரித்து வருகிறது. இதையடுத்து அந்த பகுதியில் வசித்தவர்கள் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்கின்றனர். பிரிஸ்பேனில் நடைபெற்ற முதலாவது இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தியது. ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது இறுதிப் போட்டி இன்று பிரிஸ்பேனில் நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன்கள் எடுத்திருந்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் வார்னர் அதிரடியாக விளையாடி 163 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 322 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து திணறியது. ஜெயவர்தனே, சாந்திமால், திரிமானே ஆகியோர் தலா 14 ரன்களிலும், தில்சன் 27 ரன்களிலும், சங்கக்கரா 42 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். தாரங்கா மற்றும் குலசேகரா அதிரடியாக விளையாடி முறையே 60 ரன்களுக்கும் 73 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் இலங்கை அணி 49.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 306 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. Oh, what a hit this is. Will it clear the ground? No. Taken in the deep. That's the end of the match. Australia have pulled things back. ஆஸ்திரேலிய தரப்பில் டேவிட் ஹஸ்லி 4 விக்கெட்டுகளும், பிரெட் லீ மற்றும் வாட்சன் தலா 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டசபையில் ஜெயலலிதா விடுத்துள்ள சவாலை கேப்டன் விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டதைப் போல
கேப்டன் விஜயகாந்தின் சவாலை ஜெயலலிதா ஏற்காதது ஏன் என்று தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல்கே சுதீஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரம் தேவையில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி குரேஷி தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கும் கட்சி தேமுதிக என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.